இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான ரிப்பன் பகோடா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 2 கப் அளவு பச்சரிசி மாவை நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலையை மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி அது ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதையும் சலிச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 7-8 பூண்டு பல், உப்பு, நம்ம சலித்து வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இதையும் சலித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் அச்சில் பிழியும் போது ஈஸியாக வரும். இப்போ நல்லா சலிச்சாச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவு வெறும் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூனு வெள்ளை எள்ளு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டரு, 2 ஸ்பூனு கொதிக்கிற எண்ணெயை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு 1.5 கப் அளவு தண்ணி தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா பசைஞ்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பசைஞ்சு எடுத்து இந்த மாதிரி பிரித்து எடுத்து வச்சுருங்க. முறுக்கு குழல் எடுத்துக்கோங்க. அதில் ரிப்பன் பகோடா அச்சியை போட்டுட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வச்சு மூடி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாகிடுச்சான்னு ஒரு பீஸ் மாவை போட்டு செக் பண்ணிக்கோங்க. மாவு மேலே எழும்பி வந்தோடனே ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரிப்பன் பகோடாவை பிழிஞ்சு விடுங்க. பிழியும் போது அச்சு மேலே ஆவி அடிக்கும். நீங்கள் ஒரு துணி வச்சுட்டு பிழிஞ்சு விடுங்க. அப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் சலசலப்பு அடங்குற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா நல்லா கிறிஸ்பியான ரிப்பன் பகோடா இந்த தீபாவளிக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.